செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 2வது ராசி, தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த வீட்டில் தான் அழகுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சபலம் அடையக்கூடிய ஒரு ராசி. சுக்கரன் கலைகளுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறார். 2 பெண் கிரகங்கள் வசீகர கிரகங்கள் இந்த இடத்துல பலமாகிறதுனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இயற்கையிலேயே ஒரு வசீகர தன்மையில் அவங்க இருப்பாங்க. அவங்கள முகத்தை பார்த்தாலே ஒரு வசீகர தன்மை இருக்கும். 8ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். 8ஆம் அதிபதிங்கிறதுனால எதிர்பாராத விஷயங்கள் நிறையா நடக்கும். அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா ஒரு அனுகூலமான பலன்கள், ஒரு நல்ல லாபங்களை அடையிறது. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 5ஆம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவான் கூட இணையிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். ராசியாதிபதி குரு பகவானுடைய பார்வை வாங்கிறது சிறப்பு தான். அப்படின்னாலுமே அவர் நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட இணையிறதுனால செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா எதுலேயுமே ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு நிலையான முடிவுகள் நீங்கள் எதுலேயுமே எடுக்க முடியாது. இப்போ சிந்தனை ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. இதுவா அதுவாங்க எதுலேயுமே ஒரு நிரந்தர முடிவு எடுக்க முடியாது. ஒரு ஸ்டெடியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இது செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் இது நீடிக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தான வாக்குஸ்தானத்தில் அமர்றதுனால பேச்சில் ஒரு கடுமையான அமைப்பு கொடுக்கும். சூடான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திடுவீங்க. எதையாவது ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று அவசரப்பட்டு பேசிட்டு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவங்களும் நடக்கும். உணவுகள் சூடாக இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் ஒரு அதிகாரமான பேச்சை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். புத பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கேந்திரத்துக்கு அவர் போவார். அப்படிங்கும்போது தன விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலனை ஏற்படுத்தும். புதனுடைய காரகத்துவங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது, நண்பர்கள் மூலிமா ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கிறது, மாமன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. செல்ஃபோன் கடை வச்சுருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்வை செய்வார். அப்படிங்கும்போது நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் நடக்கும். லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்த வீடு அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. அப்புறம் ஒரு நல்ல வீட்டுக்கு வாடகை குடி போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை போக்கியத்துக்கு குடி போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே சிறப்பாக அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் சனி பகவான் எல்லாமே 6, 8, 12 மறையாமல் இருந்தாலே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். சனி பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல உச்ச கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. வேலை பார்க்குறவங்களாகட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும்.
வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வேலைக்காரங்க வந்து அமையறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு கேது திசையோ இல்லை கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத வில்லங்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்புறம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தர பாக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குழந்தைகளை பற்றி சொல்கிறது, புத்தர பாக்கியத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுறதுல வந்து தடைகள் வர்றது, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும். ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போவோன்னு நினச்சிட்டு எல்லாமே வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போவோன்னு நினச்சிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும். அதன் மூலிமா வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். கெட்ட எண்ணங்கள் வந்து எதுலேயுமே வராது, கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் வந்து எதுவுமே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போவார். இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் இருக்கிறதும் வந்து சிறப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. என்ன ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவானோட இணைகிறதுனால ஒரு 19 நாளைக்கு வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன் எல்லாமே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது, உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது, உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி. அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க. ஜென்ம லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாவுத்தி, இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது. ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது. அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம், உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம். அது வந்து நல்லா இருந்தது, அது வந்து பாசிட்டிவாக இருந்தது, தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும். இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும். ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் வந்து வேலை செய்யும். லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல. குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு 100% வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும்.
ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். நன்றி நண்பர்களே.